ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு காலி லினக்ஸில் வந்து எப்படி ஐபி அட்ரஸை சேஞ்ச் பண்ணுறதுங்க தான் பார்க்க போகிறோம். இதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து நான் விர்ச்சுவல் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் இருக்க நம்ம காலி வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோம்னா, டெர்மினல் வழியாக தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே வந்துட்டு நீங்கள் என்ன கமெண்ட் கொடுக்கணும்னா, NMTUI இந்த கமெண்ட்டை கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெட்வொர்க் வந்து எடிட் பண்ணுறதுக்கான இது வந்துடும். அதுக்கு முன்னாடி ஒரே நிமிஷம், நான் முக்கியமான விஷயத்த மறந்துட்டு பாருங்கள். குயிட் கொடுத்துருங்க. இங்கே என்ன பண்ணணும்னா, அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ என்ன ஐபி அட்ரஸ் இருக்குங்கிறத பார்த்துடணும். அதனால் வந்து நான் இஃப் கான்ஃபிக் கொடுத்துறேன். இப்போ நமக்கு என்ன ஐபி இருக்குன்னா 92.168.44 இருக்குது. இப்போ நம்ம இதை தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ வந்து அதே கமெண்ட்டை திரும்ப கொடுங்க. இப்போ என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெட்வொர்க் எடிட் பண்ணுறதுக்கான கான்ஃபிகரேஷன் வந்துருச்சு. இப்போ நான் எடிட் கனெக்ஷன் கொடுத்துறேன். இங்கே வந்து கனெக்ஷன் 1. இதில் வந்து நீங்கள் அப்படியே வந்துடுங்க, கீழே ஆரோ மார்க் கொடுத்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். இதில் வந்து மேனுவல் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து ஆட்டோமேட்டிக்னு இருக்கும். நான் வந்து அதை தான் மாற்றி மேனுவலுங்கிறத செட் பண்ணி வச்சுருந்துருக்கேன். இப்போ இங்கே வந்துட்டு நம்ம 4.4 இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் மாற்ற போகிறோம். இங்கே வந்து நான் 10.4 கொடுத்துட்றேன். இங்கேயும் வந்துட்டு 10 கொடுத்துடலாம். எப்போவுமே கேட்வேயில் வந்து 1 தான் இருக்கணும், அதை மறந்துடாதீங்க. அப்படியே இங்கே ஆரோ மார்க் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா இங்கே ஓகேங்கிற ஆப்ஷனுக்கு வந்து நிற்கும். இதில் ஓகே கொடுத்து என்ட்ரு கொடுத்துருங்க. இதுலேயும் வந்துட்டு நீங்கள் வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ணாங்கன்னா பேக் கொடுத்துருங்க. இங்கே அப்படியே டவுன் பண்ணி குயிட் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் வந்து சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டீங்க. உங்கள் நெட்வொர்க் வந்து ரீஸ்டார்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஐபி சேஞ்ச் ஆகும். அதற்கான கமெண்ட் தான் இது. இருங்க, இது கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்குறக்கு. இந்த கமெண்ட்டை போட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு கேட்கும். ஏன்னா வந்துட்டு நான் இந்த இடத்துல பாருங்கள் டாலர் சிம்பிள் இருக்குது, ஹேஷ் சிம்பிளாக இல்லை. நான் வந்து ரூட் ஆக்சஸில் லாகின் ஆகலை, நார்மல் யூஸரில் தான் இருக்கேன். அதனால தான் எனக்கு வந்து இந்த பாஸ்வேர்டு கேட்குது. இன்கேஸ் நீங்கள் ரூட் யூஸரில் லாகின் ஆகிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாஸ்வேர்டு கேட்காது. இங்கே என்ன பாஸ்வேர்டு கொடுக்கணும்னா உங்கள் சிஸ்டமோட பாஸ்வேர்டு தான் கொடுக்கணும். நான் என்னோடய சிஸ்டமோட பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன். என்ட்ரு கொடுத்தோன்னே எனக்கு ரீஸ்டார்ட் ஆயிரும். இப்போ நீங்கள் வந்து விர்ச்சுவல் பாக்ஸ் இருக்கீங்க. விர்ச்சுவல் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ரீஸ்டார்ட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு வேலை பார்க்க வேண்டியது இருக்குது. இங்கே வந்து நெட்வொர்க் வந்து கனெக்ட் பண்ணி டிஸ்கனெக்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து இஃப் கான்ஃபிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐபி மாறி இருக்கும். ஆனால் மெயின் சிஸ்டமில் இருக்கும்போது இந்த மாதிரி நெட்வொர்க்கை டிஸ்கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணலாம் இல்லை, விர்ச்சுவல் பாக்ஸ்க்கு மட்டும்தான் இப்படி இருக்குது. இப்போ என்ட்ரு கொடுத்தீங்கன்னா நம்ம போட்ட 10.4 வந்துருக்கு. இதுக்கு முன்னாடி போட்ட ஐபி பாருங்கள் 4.4 இருக்கும். இப்போ போட்ட ஐபி வந்து 10.4 இருக்கும். இப்படி தான் நம்ம வந்து காலி லினக்ஸில் வந்து ஒரு ஐபி அட்ரஸை சேஞ்ச் பண்ணணும். கைஸ், நம்ம வந்து சிஹெச் எத்திக்கல் ஹேக்கிங்க்கு வந்துட்டு நம்ம இன்டெப்த்தாக கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் டெலிகிராம் குரூப்பில். ஜாயின் பண்ணாதவங்க அப்படியே ஜாயின் பண்ணுங்க. அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனும் கமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன். இந்த வீடியோவில் தான் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் அப்படியே கமெண்ட் பண்ணிடுங்க. அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு தட்டிடுங்க.